இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறும் ப்ராசஸ்க்கு தேர்வு செஞ்சு விக்ரம் ஒரு ஃபீல் பண்ணிருக்கேன். பட் ஆனா அதையே ஒரு எமோஷனல் சப்போர்ட்ன்றது மிச்ச எல்லாருக்குமே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4வது ப்ரோமோவா ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இன்னைக்கு நாமினேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது பாத்தீங்களா, அதை ரொம்ப வித்தியாசமா பண்ணிருக்காங்க. இதை தாண்டி நாமினேஷன் ப்ராசஸ்ல விக்ரம் 2 பேரை நாமினேட் பண்ணாரு பாத்தீங்களா, சூப்பரான காரணம் சொல்லி நாமினேட் பண்ணாரு. அதை பத்திலாம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சஜஷன்ல காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா அப்டேட்ஸ் உடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நாமினேஷன் ப்ராசஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. நாமினேஷன் ப்ராசஸ் எப்பவுமே சாதாரணமா ரூம்குள்ள வந்து பண்ற மாதிரி இருக்கும்ல. இப்போ பிக் பாஸ் ஓப்பன் நாமினேஷன் பண்றாரு, அதுவும் கேஷுவலா பண்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் ஃப்ரீஸ்னு சொன்னா எல்லாருமே நின்ன இடத்துல அப்படியே நின்றணும். அப்படி நிற்கும் போது முதல்ல விக்ரம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாரு, விக்ரம் பண்ணிடுவாரு. கொஞ்ச நேரம் எல்லாருமே மூவ்மெண்ட்ல இருப்பாங்க, திரும்பி ஃப்ரீஸ்னு சொல்லுவாரு, ரம்யா இப்போ நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாரு, ரம்யா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமா தான் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்திருக்குங்க. இதுல யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்றதை பத்தி நம்ம ப்ரோமோல காமிச்சதை வச்சு நான் சொல்றேன். ஆக்சுவலா ப்ரோமோ படி பார்த்தா சுபிக்ஷா வந்து ரம்யா ஜோவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஜே இருக்காரு பாத்தீங்களா, அமித்தை நாமினேட் பண்ணியிருக்காரு. அமித் இன்னொருத்தர் யாரையாவது பண்ணியிருப்பாரு, அது யாருன்றதா ப்ரோமோல காட்டல. அதே மாதிரி கமருதீனை பொறுத்த வரைக்கும் கெமியை நாமினேட் பண்ணியிருக்காரு. ரம்யா ஜோவை பொறுத்த வரைக்கும் பார்வை நாமினேட் பண்ணியிருக்காங்க. பிரஜினை பொறுத்த வரைக்கும் கெமியை நாமினேட் பண்ணியிருக்காரு. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் விக்ரம நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்வதியை பொறுத்த வரைக்கும் விக்ரம நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து விக்ரம் இருக்கார்ல, யாரை நாமினேட் பண்ணியிருக்காருன்னு கடைசியில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சாண்ட்ரா, பிரஜினு, திவ்யா, கமருதீன், பார்வதி இவங்க எல்லாருமே சேர்ந்து கெமியை கொண்டு வரணும், சுபிக்ஷாவை கொண்டு வரணும்னு பிளான் போட்டாங்க பார்த்தீங்களா. அந்த பிளான் படி தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா ஓட்டை பார்க்கும் போதே தெரியுது, கரெக்டாக இவங்க சைடில் இருந்து அந்த அன்பு கேங்கில் இருக்கவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே சரி, டிஸ்கஸ் பண்ணி ஓட்டு போடுறது சரி கிடையாதுங்க. டிஸ்கஸ் பண்ணி இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன கேட்டால் இது ரொம்ப தப்புன்னு சொல்லுவேன். இதில் முக்கியமாக 2 நாமினேஷனை நம்ம பார்க்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி விக்ரம நாமினேட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? திவாகர் வெளியே போகும்போது இவங்க எமோஷனலாகி அழுதுருப்பாங்க. அதை கூட நிறைய பேர் இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்க சிரிக்க தான் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் அழுகுறாங்கன்ட்டு. ஸோ அது வந்து எப்போவுமே காடை காட்டும் போது நமக்கு வந்து திவாகர்னு தெளிவாக தெரியும், அங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு திவாகர்னு தெளிவாக தெரியாது. அதனால தான் பார்வதி முதல்ல சிரிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் திவாகர்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அழுதுருப்பாங்க. அது ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் தான். ஆனால் உண்மையாலேயே திவாகர் போனதுக்கப்புறம் இவங்க ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஆனால் விக்ரம் இருக்கார்ல, இவ ஃபீல் பண்ணி அழுவல, அதுவே ஃபேக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. அதை காரணமாக சொல்லி தான் விக்ரமை நாமினேட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ விக்ரம் யாரை நாமினேட் பண்ணியிருக்காருன்றதை பார்ப்போம். விக்ரம் நினச்சிருந்தா பார்வதி நம்மள சொல்லிட்டா, பதிலுக்கு வந்து பார்வதியை சொல்லிடலான்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் விக்ரம் சூப்பராக 2 பேரை நாமினேட் பண்ணாரு. அதுக்கு சொன்ன காரணமும் அல்டிமேட்டாக இருந்தது. யார் 2 பேரை தெரியுமா நாமினேட் பண்ணாரு? சாண்ட்ரா, பிரஜினை நாமினேட் பண்ணாரு. அதுக்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இந்த வீட்டில் எமோஷனல் சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட்டை அவங்களுக்கு டிஃபால்ட்டாக கிடைச்சிருது. 2 பேருமே மாற்றி எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டை சேர்ந்த மற்றவங்களுக்கு அந்த எமோஷனல் சப்போர்ட் சுத்தமாக இல்லாமல் இருக்கு. அது எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அன்ஃபேரா இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இந்த எமோஷனல் சப்போர்ட் கிடைக்குது, எங்க எல்லாருக்குமே அன்ஃபேரா இருக்குல்ல. இதை காரணமாக சொல்லி பிரஜின, சாண்ட்ராவை நான் நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நல்லா கத்தியே சொல்றாரு. ஸோ அவங்க 2 பேரை தான் இவர் நாமினேட் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டால் இது சூப்பரான விஷயம்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா இப்போ மக்கள் மத்தியிலுமே சரி, சாண்ட்ராக்கும் பிரஜினுக்கும் நிறைய எதிர்ப்பு வருது. காரணம் அவங்க பண்ணுற சில விஷயம் தான். என்னன்னா, குரூப்பாக சேர்ந்து விளையாடுறது, சபரியை டார்கெட் வைக்கிறது. நீங்கள் ஒருத்தர் டார்கெட் வச்சு சிலது பண்ணால் வந்து மக்களுக்கு பிடிக்காது. இப்போ என்னன்னு தெரியல, வர வாரம் போன வாரம் தான் வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க சாண்ட்ரா. ஆனால் இந்த வாரம் எல்லாருமே சாண்ட்ராவை போட்டு இப்பயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வர நாட்களில் எவ்வளோ அடிப்பாங்கன்னு தெரியல. பிரஜினோ சில விஷயங்களை கொஞ்சம் லிமிட்டை தாண்டி பண்ணுற மாதிரி தான் தோணுது. ஒழுங்காக அவர் வந்து பாயிண்ட் வச்சு பேசினா பரவாயில்ல, ஒரு மாதிரி ரொம்ப ஆட்டிடியூடு காமிச்சு பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இருந்தாலும் சரி சொல்லுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்.